உங்களுக்கோ இல்ல உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்க போய் அந்த எமர்ஜென்சிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிட்ட தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கே அப்படின்னு நம்பிக்கையோட பில்லு போடுற சமயத்துல பாதி பணத்தை நீங்க தான் கட்டணும்னு ஹாஸ்பிட்டல் சொன்னா எப்படி இருக்கும்? நம்மள நிறைய பேர்த்துக்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, ஆனா சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோமா? அது நம்ம ட்ரீட்மெண்ட்கான ஃபுல் கவரேஜை கொடுக்குமா? ஒரு எமர்ஜென்சினா அது நம்ம கூட நிக்குமான்றதுக்கு என்ன கேரண்டி? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல பிரீமியம் கட்டி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கவரேஜ் வாங்குறோம், ஆனா அதுவே நம்மளுக்கு தேவையான நேரத்துல உதவலைன்னா என்ன யூஸ்? எல்லாரும் தான் வாங்க சொன்னாங்க, நல்ல பிரீமியம் கட்டுறேன், நல்ல கவரேஜும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால இதுல என்ன குறை வந்துட போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸை நீட்டா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கக்கூடிய 3 சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பில் கவுண்டர்ல சரி பில்லை பே பண்ணலான்னு வர்றப்போ 5 லட்சம் ரூபாய் இருக்கு பில்லு. அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு ஹபான்னு தைரியமா இருக்கிற சமயத்தில் 3 லட்சம் ரூபா தான் இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணும், மீதி பணத்தை நீங்க தான் கட்டணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ரூம் ரெண்ட், ஹிடன் காஸ்ட், கோ பேமெண்ட் கிளாஸ்ன்னு இன்னும் நிறைய விஷயத்த நீங்க செக் பண்ணாமே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதனால இந்த சில விஷயத்துல கவரேஜ் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு இன்சூரன்ஸுமே நல்ல பெஸ்டான கவரேஜ் கொடுப்போம், சூப்பரா இருக்கும், எங்களுக்கு இது இருக்கு அது இருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு கிளைம்ஸ் இருக்குன்னு நிறைய சொல்லி விற்பனை பண்ணாலும் நம்மளுக்கு மார்க்கெட்ல இவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்கிறப்போ எது சிறந்ததா இருக்கும், எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் 3 பெஸ்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இன் இந்தியா எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க நினைக்கலாம், எதை குறிப்பிட்டு எதை வச்சு நம்ம இந்த டாப் 3 சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சும்மா கண்ணை மூடிட்டு ஓகே நம்மளுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் நம்ம போகல. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா டேட்டா ட்ரிவனா, அதுவும் குறிப்பிட்டு டிட்டோட உதவியை வச்சு 3 கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸை பிரிச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம குறிப்பிட்டு அதை செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அதில் பாயிண்ட் நம்பர் 1 ஃபீச்சர் ரேட்டிங். ஒரு 45% வெயிட்டேஜ் இதுக்கு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ரெண்ட், வெயிட்டிங் பீரியட், ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட், அப்புறம் இந்த கிளவுஸ் அந்த மாதிரி கன்சூமபிள்ஸா கவர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு இதை வச்சு நம்ம இதெல்லாம் கவர் பண்ணுவாங்களான்றதை வச்சு நம்ம இந்த கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபீச்சர் ரேட்டிங். அடுத்ததா இன்சூரர் ரேட்டிங். இது ஒரு 45% வெயிட்டேஜ் கொண்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி IRDA ரெஜிஸ்டர்டு தானா, இல்லை அதோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, எந்த மாதிரியான பேர் வாங்கியிருக்கு, எந்த மாதிரியான கிரெடிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றது இன்னொரு வகையான இம்பார்ட்டன்ட் விஷயம். மூணாவதா அந்த மீதி இருக்கிற 10% கவர் பண்ணக்கூடிய அந்த வெயிட்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் ரேட்டிங். எந்த மாதிரியான பிரீமியம்க்கு அவங்க செல் பண்றாங்க, அவங்க கொடுக்குற பிரீமியம்க்கு நல்ல கவரேஜ் கிடைக்குதா, இல்ல காஸ்ட்லியா இருக்கா, இல்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்றது. சோ இப்போ நம்ம ரேங்கிங் நம்பர் 1ல இருக்கிற அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா HDFC ERGO Optima Secure. சோ இவங்களோட ஓவரால் ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 4.6 அவுட் ஆஃப் 5. சோ இது ஒரு HDFC ERGOட ஃபிளாக்ஷிப் பிளான் and it is an absolute powerhouse. சோ இவங்களோட சம் இன்சூர்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட ஸ்கோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலா இவங்க ஒரு 4.6 அவுட் ஆஃப் 5. அதே மாதிரி பிரீமியமுக்கு 3 அவுட் ஆஃப் 5 அண்ட் as an insurer இவங்க 5 அவுட் ஆஃப் 5 அண்ட் ஃபீச்சருக்கு 4.6 ரேட்டிங் இவங்களுக்கு இருக்கு. HDFC ERGOல கஸ்டமர் சர்வீஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 on 5. அண்ட் இவங்களோட சம் இன்சூர்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 லேக்ல இருந்து 2 கோடி ரூபா வரைக்குமே கிடைக்குது. இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருந்தாலும் சரி. அண்ட் க்ரோர் மல்டிப்ளையர்ஸ் செக்யூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கவரேஜ் டே 1ல இருந்தே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இன்ஃபினிட்டி பெனிஃபிட் கூட இருக்கு. 100% உங்க பேஸ் கவர் எவ்ரி ரினியூவலுக்கு ஆட் பண்ணப்படும், எந்த விதமான லிமிட்டும் இல்லாம. ஸோ இவங்களோட கீ இன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 60 நாள் ப்ரீ அண்ட் 180 நாள் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், இன்பில்ட் கன்சூமபிள்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பெனிஃபிட், ஹோம் ஹெல்த் கேர், டே கேர், ஆயுஷ், இது எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட யூனிக் ரைடர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரியஸ் இல்னஸ் பூஸ்டர் இருக்கு, லிமிட்லெஸ், அதே மாதிரி பேரண்ட்ஹுட், ABCD கிரானிக் கேர், ஆப்டிமா வெல்பீங், OPD முதல் கொண்டு இது எல்லாம் இவங்களோட யூனிக் ரைடர்ஸா இருக்கு. அண்ட் இன்சூரன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் 3 இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா 96.71%. கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 10,000 கிளைம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 9.28. பட் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
27க்கு மேல இருக்கும். சோ இவங்களுக்கு 9.28 இருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் HDFC ERGO Optima செக்யூர் பிளஸ். இந்த பிளான் இப்படிதான் இருக்கு. சோ இந்த ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 2 மடங்கு கவரேஜும் சேர்த்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொன்னேன். அதுவும் செக்யூர் பெனிஃபிட்ல உங்களுக்கு டே 1ல இருந்து 2 மடங்கு கவரேஜ் கிடைக்குது. அதுவும் இல்லாம இன்ஃபினிட்டி பெனிஃபிட்ஸ் மூலமா உங்களோட பேஸ் கவர் திருப்பி 100% எந்த லிமிட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எவ்வளவு கிளைம் பண்ணியிருந்தாலும் சரி, ரிகார்ட்லெஸ் உங்களுக்கான அந்த ஒரு ரினியூவல் டைம்ல 100% பேஸ் கவரேஜ் கிடைக்குதுன்னா பாருங்க. ஆனா இங்க ஒரு டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரீமியம் அப்படின்னு வரப்போ 3 ரேட்டிங் தான் இருந்தது இல்லையா? அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் பாக்கெட் ஹெவி. எப்படின்னா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ரேட்டிங். பட் ஆனா 96.71% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட இவங்களோட அந்த பெனிஃபிட்ஸ், ரைடர்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, யாருக்காவது உங்களால இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ 2வது பிளான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேர் சுப்ரீம். ஸோ இவங்களோட ஓவரால் ரேட்டிங் 5க்கு 4.5, தட் இஸ் 4.5 out of 5. HDFC ERGO வந்து ஒரு பிரீமியமான ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் மாடரேட்டா வேல்யூ ஃபார் மணி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இவங்களோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்களோட டீடைல்ஸ் பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, டிட்டோ பாலிசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4.5 out of 5 இவங்களுக்கு. அதே பிரீமியம் அப்படின்னு பார்க்குறப்போ 5, இன்சூரர் அப்படின்னு பார்க்குறப்போ 4.2, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 4.5 இவங்களுக்கு இருக்கு. அண்ட் சம் இன்சூர்ட் பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டரா இருந்தாலும் சரி. அண்ட் கோர் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு பார்க்கறப்போ அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் ஃபார் ரிலேட்டட் அண்ட் அன்ரிலேட்டட் இல்னஸ். ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் கிடைக்கும், ஒருவேளை ரிலேட்டட் ஒரு அன்ரிலேட்டட் இல்னஸ் எதுவா இருந்தாலும் சரி. அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 out of 5. அண்ட் உங்களுக்கு அப் டு 100% கியூமுலேட்டிவ் போனஸும் கிடைக்குது. எக்ஸ்டெண்டபிள் அப் டு 5% per annum. அதுவும் ஆட்-ஆன்ல 500% இல்லைன்னா அன்லிமிட்டெட் அக்யூமுலேஷன் கூட இருக்கு. அண்ட் இதுல கீ இன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா 60 நாள் ப்ரீ அண்ட் 180 நாள் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப் டு 30% ரினியூவல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது, ஃபிட்னஸ் லிங்க்டு வெல்னஸ் கோல்ஸோட. அதுவும் இல்லாம யூனிக் ஆட்-ஆன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளைம் ஷீல்ட் பிளஸ் இருக்கு. இது என்ன கவர் பண்ணுதுன்னா 146 நான் பேயபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல பிடி வெயிட்டிங் பீரியட் ரிடக்ஷன் இருக்கு, ஜிம் மெம்பர்ஷிப், ஏர் ஆம்புலன்ஸ் எல்லாமே இருக்கு, ஆர் அன்லிமிட்டெட் அக்யூமுலேஷன். அண்ட் இன்சூரரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 93.13% அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைம்ஸுக்கு 42 கம்ப்ளைண்ட். இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கான ஒரு டீடைல்டு பிரேக் டவுனா இது இருக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் இந்த கேர் சுப்ரீம் மாடரேட் அண்ட் வேல்யூ ஃபார் மணி எப்படி அப்படிங்கறத இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணோம். இதுல நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் இது இன்க்ரெடிபிளி ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களோட ரேட்டிங்ஸ் முதல் கொண்டு, அஃபோர்டபிலிட்டி முதல் கொண்டு ஒரு பிரீமியம் அஃபோர்டபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய கிளைம் ஷீல்ட் உங்களுக்கு 146க்கும் மேலனா நான் பேயபிள் ஐட்டம்ஸுக்கான ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜும் இது எடுத்துக்குதுன்னா பாருங்க. ஆனா இதில் இருக்கக்கூடிய ஒரு கேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட கம்ப்ளீட் ரேட் மேபி கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹையா இருக்கலாம். அட் தி சேம் டைம் இவங்க வந்து ஃப்ரீ ஹெல்த் செக்அப்ஸுமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கிடைக்கிறதும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறப்போ மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டியா மாடுலரா இருக்கும். அந்த சில ஆட்-ஆன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் கேர் சுப்ரீம். இதுக்கான டீடைல்டு பிரேக் டவுன் இப்போ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க ஒன்று யோசிக்கலாம், 2 இன்சூரன்ஸ் நீ வந்து சொன்ன, ஆனா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேமிலிக்கு வந்து சில பேருக்கு பிபி இருக்கு, சில பேருக்கு சுகர் இருக்கு, சிலதுக்கு அது இருக்கு, இது இருக்கு, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒருத்தரோட ரிக்குவயர்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த ஆப்பில் எப்படி நாங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறது, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே எங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது என்ன கேரண்டி? விச் மீன்ஸ் நாங்க இன்னும் சில பல ஆப்ஷன்ஸோட சேர்ந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். மேபி இதில் சில ரைடர்ஸை நாங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா எதை நாங்கள் பண்றது, எப்படி பண்றது, எதுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விவரத்தை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எங்க இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னா, எக்ஸாக்ட்லி இந்த டவுட் உங்களுக்கு வரணும். இந்த டவுட் வந்ததுன்னா தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போறேன். என்னன்னா டிட்டோ பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இவங்க உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குங்கிறத இவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் பர்சனலி இதை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, இவங்க ஸ்பேம் ஃப்ரீ. இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வந்து விளம்பரத்தில் பாக்குறீங்க, இல்லை யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, சரி ஃபோன் போட்டு விசாரிப்போம் அப்படின்னு ஃபோனை போட்டுட்டீங்கன்னா ஒரு 10 தடவைக்கு ஃபோனை பண்ணி திருப்பி நீங்க அந்த டவுட் கிளியர் பண்ணி உங்களுக்கு அது வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி உங்களை கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களோட இன்சூரன்ஸை வாங்க வரைக்கும். அந்த மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரே ஒரு கால்ல எல்லா குவெரிஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சரை கொடுத்து உங்களுக்கு சிறந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப அன்பயாஸ்
அன்பயாஸ்டா இருக்கும் இவங்களோட அட்வைஸ். ஒரு இவங்களுக்கு சார்ந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு எதுவோ அதை பக்காவா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான சேல்ஸ் டார்கெட்டும் கிடையாது. இத்தனை இதுல அவங்க புஷ் பண்ணி இத்தனை ஆடியன்ஸ்க்கு வித்துறணும், இத்தனை பேர் கஸ்டமருக்கு வித்துறணும் அப்படிங்கிற எந்த ப்ரெஷரும் இல்லாததால நியாயமா நீங்க அவங்கள நம்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் கிளைம் சப்போர்ட். இன்சூரன்ஸ் அவங்க மூலமா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் சமயத்தில் அந்த பேப்பர் ஒர்க், டாக்குமெண்டேஷன் இது எல்லாத்தையுமே எந்த விதமான பெரிய தலைவலியும் இல்லாமல் அவங்க கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க கிளைமுக்கு. அண்ட் இது எல்லாத்தையோட பெஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கன்சல்டேஷன் கால் ஃப்ரீ, எந்த விதமான காசும் கேட்க மாட்டாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் போடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க, உங்களுக்கு அவங்களே கால் பண்ணி உங்களோட பிரச்சனை என்ன மாதிரியான ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ ரேங்கிங் நம்பர் 3ல இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ். ஸோ இவங்களோட ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 out of 5. அண்ட் அட் த சேம் டைம் இவங்களுடைய கவரேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்த இந்த 3 பிளான்லயே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான்னா இதுதான். ஸோ இப்போ உங்களோட டீடைல்ஸ் நான் ஒன் பை ஒன்னா பிரேக் டவுன் பண்றேன். டிட்டோ பாலிசி கொடுத்துருக்கூடிய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4.4 out of 5 ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸுக்கு. அண்ட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 5, இன்சூரருக்கு 4.5 அண்ட் ஃபீச்சருக்கு 4.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ சம் இன்சூர்ட் எவ்வளோனா 5 லட்சத்திலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி ஃப்ளோட்டராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கும். க்ரோர் மல்டிப்ளையர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் போனஸ் பார்த்தீங்கன்னா 100% per year, அதுவும் இல்லாமல் அப் டு 500% உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன் ஃப்ரம் தி செகண்ட் கிளைம் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் பாலிசி லைஃப் டைம்ல. அண்ட் எத்தனை கிளைம் எடுத்தாலும் தட்ஸ் ரிகார்ட்லெஸ். அண்ட் இதுக்கான கீ இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா. ப்ரீன்னு பார்த்தோம் 90 நாட்கள், அது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா 180 நாட்கள் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் இன்கேஸ் நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கலாம்ல. அண்ட் இதில் இருக்கக்கூடிய யூனிக் ஆட்-ஆன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி வெயிட்டிங் பீரியட் ரெடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் க்ரோனிக் கேர் மேனேஜ்மெண்ட்டும் இதில் இருக்கு. அண்ட் இன்சூரோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95.81%, 3 வருஷம் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறப்போ 10,000 கிளைம்ஸுக்கு 18.67 per 10,000 கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றீங்க, ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸாக கூட இது அமையுது. எப்படின்னு சொல்றேன், 100% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது ஃபார் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றவங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இது ஒரு பெரிய ஃபீச்சராக தான் இதில் இருக்கு. which means உங்களோட அடுத்த வருஷ இன்சூரன்ஸுக்கு 0 rupees காஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட்டை அவங்க வழங்குறாங்க. அண்ட் இதோட கிரேட் பேலன்ஸ் என்னன்னா 95.81% வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கிறதுனால இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா நல்ல ஒரு மிக்சரோட நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அண்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸா ஆதித்ய பிர்லாவோட ஆக்டிவ் 1 மேக்ஸ் அமைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் எதிர்பார்த்து அந்த டவுட் வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் இதுக்கெல்லாம் பிரீமியம் கட்ட வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் இப்போ நான் சொல்றேன். ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கான கவரேஜ் நீங்க பாக்குறீங்க, உங்க வயசு ஒரு 25 கிட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல HDFC ERGO Optima Secure Plusல உங்களுக்கு 13,459 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வரும். கேர் சுப்ரீம்ல உங்களுக்கு 15,111 ரூபாயும், ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல 10,149 ரூபாயும் பிரீமியம் நீங்க கட்ட வேண்டியிருக்கும். அதுவே ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்கீங்க, 31 வயசுல 32 வயசுல 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு கணவன் மனைவியோ இல்ல யாராவது 2 பேர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கான HDFC ERGO Optima Secure Plusல பிரீமியம் பாத்தீங்கன்னா 21,128 ரூபாய், கேர் சுப்ரீம்ல 21,528 ரூபாய், ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல 16,299 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பிரீமியம் காஸ்டாக வாய்ப்பு இருக்கு. அதுவே ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு இன்னொன்று பார்த்தா கூட 2 அடல்ட் பிளஸ் ஒரு சைல்டு, ஓகே கணவன் மனைவி ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு HDFC ERGOல பார்த்தீங்கன்னா பிரீமியம் 26,017 ரூபா, கேர் சுப்ரீம்ல 27,161 ரூபாய், ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல 21,478 ரூபா. இதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறப்போ 2 சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு 62 வயசுக்காரங்க 63 வயசுக்காரங்க இருக்காங்க அப்படின்னா HDFC ERGOல பிரீமியம் 75,608 ரூபா, சுப்ரீம் கேர்ல 78,923 ரூபா, ஆதித்ய பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ்ல 66,505 ரூபாய் வரைக்கும் பிரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதுல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதித்ய பிர்லாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. அது கொஞ்சம் லோவஸ்ட் ரேட்ல ஆஃபர் பண்றாங்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே அட் த சேம் டைம் HDFC அண்ட் கேர் சுப்ரீம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிரீமியம் இதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாவே தான் இருக்கு. ஆனா இந்த ரிக்வயர்மெண்ட் எல்லாம் யாருக்கு வேணும், அதுக்கு எந்த ஒரு இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு மேக்ஸிமம் பீஸ் ஆஃப் மைண்ட், அன்லிமிட்டெட் கவர் growth அண்ட் டாப் டியர் கிளைம் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னா HDFC ERGOக்கு போலாம். இல்ல எனக்கு ஹைலி கஸ்டமைசபிள் ஆட்-ஆன்ஸோ அதுக்கப்புறம் லோவர் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கேர் சுப்ரீம் போலாம்.
இல்லை உங்களுக்கு லெவரேஜான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும், அதே மாதிரி ப்ரீமியமும் எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆதித்ய பிர்லாவோட ஆக்டிவ் 1 மேக்ஸுக்கு நீங்கள் போகலாம். இப்போ உங்களுக்கு 3 ஹெல்த் இன்சூரன்ஸோட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஃபங்க்ஷனபிலிட்டி இருக்குது, எந்த மாதிரியான ஆட்-ஆன்ஸ் இருக்குது, யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். டாப் 3 பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில். ஸோ இப்போ உங்களோட முடிவு தான். அதுவும் எந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி டிட்டோவை கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிட்டோவில் ஒரு காலை புக் பண்ணி உங்களோட விஷயத்தை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் எது அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அண்ட் மேக்லா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, பி த பாஸ்.